வீடியோ வந்து டக்குன்னு கட் ஆகிடுச்சுங்க. நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு தெரியுதா இல்லைன்னு தெரில. காய் வந்து இது ஒரு 6 கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க. 7 கிலோ பக்கம் காய் எடுத்துகிட்டு வந்து ஒரு 1/2 கிலோ காய், 3/4 கிலோ காய், இன்னும் ஒரு 5 காய் பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த பாத்திரம் வந்து நமக்கு இது 10 கிலோ பிடிக்கும்னாங்க. இது 10 கிலோ பவுல் பிடிக்குமா என்னான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் காய். இப்போ இதுக்கு தேவையாக இருக்கிறத 1/2 கிலோ கல் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 லிட்ரு இதய நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது செக்கில் வாங்கினது 1/2 லிட்ரு. 1 லிட்ரு வந்து அன்னபூர்ணாவா அது வந்து 1 லிட்டர் நல்லெண்ணெய். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள். இது வந்து கடுகும் வெந்தயமும் அரைச்சது. இப்போ எல்லாமே போட்டு ஒன்றா கலக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள், அவ்வளோ வந்து காரங்க, பயங்கரமான காரம். வந்து எதுக்கோ நெல்லிக்காய்க்கும் எதுக்கோ போட்டேன் பாருங்க, கையெல்லாம் கப்பான்னு எரிச்சல் வந்துடுச்சு. அதனால தான் வந்து தலைக்கும் கேப் போட்டிருக்கிறேங்க, கைக்கும் ப்ளவுஸ் போட்டிருக்கிறேன், தலைக்கும் வந்து தலைக்கு போடுற ப்ளவுஸ் போட்டிருக்கிறேன் நான் கேப்பு. ஏன்னா வந்து நம்ம ஏதாவது வந்து முடிகிடி இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம வடகம் போடுறதுலேருந்து நான் நார்மலாக தான் போட்டுருக்கேன். எப்போவுமே வந்து நைட்டில் தானே போட்டுக்கிறேன். வெளியேவா வேறு எங்கேயுமே போடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ரூம்லேயே உட்காந்து போடுறதுனால இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் சரி போட்டுக்கலாம், இன்றைக்கி நமக்கும் ஒரு ஆசை கேப் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல பாருங்கள் மக்களை. நான் வந்து இதெல்லாம் போட்டு கலக்கி வச்சிடலாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பாமா மாங்காய் ஊறுகாய் இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனாங்க. எனக்கு என்ன செய்யணுமோ நம்ம டக்குன்னு செய்யலான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது ஒரு சிம்பிளான மேட்டர் மாதிரி தெரியும். இது ஒரு வீடியோ. இவ்வளோ நேரம் இப்போ மணி வந்து நான் 8 மணிக்கே வந்துட்டேன். வந்து குளியல் போட்டு சாமி கும்பிட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு கரெக்டாக 9:50 இல்லை 9:40 45 உட்காந்தேன். எவ்வளோ டைம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம். இதை கட் பண்ணி இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ இதெல்லாமே எடுத்து ஒன்றா போட்டு கிண்டி நாளைக்கு காலையில் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாய் மக்களே.